ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேபி பொட்டேட்டோ விருப்பமில்லாத கழிக்காது. வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பொட்டேட்டோஸை ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணி அதை நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கொள்வோம். செகண்ட் மில்க்கை ஒரு பவுலுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், ஒரு க்ரீன் சில்லி, அதேமாதிரி ஒரு டொமேட்டோ போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஆட் பண்ணி கடாயை ஸ்டவ்வில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டு அதுக்கு ஆனியன் கொஞ்சம் போட்டு ஆனியன் கோல்டன் ப்ரௌன் ஆகக்குள்ளே கடுகு கொஞ்சம் போட்டு அதோடய நாங்கள் மிக்சரை ஆட் பண்ணிக்கொள்ளும். அதை ஒரு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி நல்லா குக்காக விட்டுட்டு பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கொள்ளும். திரும்பவும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மாதிரி குக்காக விடும். கொஞ்சம் குக் ஆகினோடனே நல்லா திக் மில்க் கொஞ்சம் ஆட் பண்ணி திரும்பவும் ஒரு 1 மினிட் மூடி போட்டு குக் பண்ண விட்டு எடுத்தால் சூப்பராக பேபி பொட்டேட்டோ ரெடி ஆகிடும். இது ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ்க்கு, சப்பாத்திக்கு, அதே மாதிரி ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். அதுக்கு மட்டும் இல்லை, ரைஸ்க்கும் அப்படிக்கும் நீங்களும் இந்த பேபி பொட்டேட்டோ கறியை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.